வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். காளி தெவட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற மீன்பிடி படகு ஹபராதுவ பகுதியில் விபத்து. நரேந்திர மோடியின் பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி டெல்லி பயணம். நரேந்திர மோடி இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடிய மகாத்மா காந்தியின் சமாதிக்கு இன்று காலை அஞ்சலி செலுத்தினார். இனி விரிவான செய்திகள். காளி தெவட்ட பகுதியில் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற மீன்பிடி படகு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த படகு இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்துக்குள்ளான படகில் 9 மீனவர்கள் பயணித்துள்ளதாகவும் அவர்கள் கடற்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு காப்பாற்றப்பட்ட மீனவர்களை கரைக்கு கொண்டுவரும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவின் புதிய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் வைபவத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை இந்தியாவிற்கு பயணமாகியுள்ளார். விசேட விமானம் ஒன்றின் மூலம் இன்று காலை ஜனாதிபதி இந்தியாவை சென்றடைந்ததாக ஜனாதிபதியின் பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்தார். இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையான ராஷ்டிரபதி பவனில் இன்று மாலை நடைபெறவுள்ள பதவியேற்பு நிகழ்வில் சுமார் 3000க்கும் அதிகமான விசேட விருந்தினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் இன்று மாலை நடைபெறவுள்ள பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த நிகழ்வில் பங்கேற்பதாக ஜனாதிபதி ஊடக செயலாளர் விஜயானந்த் ஹேரத் தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வருகையை இந்திய மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளதாக இந்தியாவிற்கான இலங்கை தூதுவர் பிரசாத் காரியவசம் தெரிவித்துள்ளார். முட்கொடுப்பனவு பயணச்சீட்டு அட்டை கட்டாயமாக்கப்படுமாயின் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் கொண்டுவரப்படவுள்ள பஸ் கட்டணத்தில் மாற்றம் ஏற்படாது என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்தார். இந்த நடைமுறையின் மூலம் சில்லறை காசு தொடர்பான பிரச்சினை தீர்க்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். இந்த வருடம் பஸ் கட்டணத்தை கட்டுப்படுத்துவதற்கு முடியும் என்பதை நான் வெளிப்படையாக கூறுகின்றேன். இதனை கருத்தில் கொண்டுதான் முட்கொடுப்பனவு பயணச்சீட்டு அட்டையை செயல்படுத்துவது தொடர்பான யோசனையை முன்வைத்தோம். அரசாங்கம் முட்கொடுப்பனவு பயணச்சீட்டு அட்டையை கட்டாயப்படுத்தினால் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் அதிகரிக்கப்படவிருந்த பஸ் கட்டண அதிகரிப்பை இல்லாது செய்ய முடியும். இது தொடர்பில் அரசாங்கம் கவனத்தில் எடுத்து செயற்படும் இடத்து 2014ஆம் ஆண்டுக்கான பஸ் கட்டண அதிகரிப்பை கைவிட முடியும். ஒரு மாதத்திற்கு 12 கோடி ரூபாய் கப்பம் பெறப்படுகின்றது. முட்கொடுப்பனவு பயணச்சீட்டு அட்டை மூலம் கப்பம் பெறுவதை இல்லாது செய்ய முடியும். பயணிகளிடம் காணப்படும் சில்லறை காசு தொடர்பான பிரச்சினை இல்லாது போகும். அதேபோல் பஸ் கட்டணத்தில் 20% காசு வெளிச்செல்கின்றது. முட்கொடுப்பனவு பயணச்சீட்டு அட்டையை கட்டாயப்படுத்தினால் இதனை நிறுத்த முடியும். கூட்டமைப்புக்கோ அல்லது எதிர்க்கட்சியாக உள்ள அரசியல் கட்சிகளுக்கு அரச அதிகாரத்தை பெற முடியாது என கால்நடை மற்றும் கிராம சமூக அபிவிருத்தி அமைச்சர் HR மித்ரபால தெரிவித்தார். திரணியகல பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் போதே அவர் இதனை தெரிவித்தார். கிராம சேவையாளர் பிரிவுக்கு ஒரு வீடு என்ற திட்டத்தின் கீழ் 1 லட்சம் ரூபாய் நிதியில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் தெரணியகலவில் குறைந்த வருமானம் பெறும் 4 குடும்பத்திற்கு கையளிக்கப்பட்டுள்ளது. தற்போது பொது வேட்பாளரை கொண்டு வரவுள்ளனர். பொது வேட்பாளர் என்றால் என்ன? ஒரு சிலர் இணைந்து தோல்வி அடையும் ஒருவரை தேடுகின்றனர். அமைச்சர் தொண்டமான் நுவரெலியாவில் வெற்றி பெற்றால் அரசாங்கத்தை அமைக்க முடியுமா? இல்லை. எமது அரசாங்கத்திற்கு வந்து அமைச்சை கேட்க முடியும். விமல் வீரவன்சவிற்கு அரசாங்கத்தை அமைக்க முடியுமா? இல்லை. அரசாங்கத்திடம் வந்து அமைச்சை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஊவாவில் ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சியுடனும் மற்றவர் எங்களுடனும் இணைந்து கொண்டார். சோசியலிச கட்சிகளுக்கு முடியாது. இன்று அரசியல் தொடர்பில் சிந்திக்கும் போது தமிழ் சிங்களம் தொடர்பில் பிரச்சனை இல்லை. உழைத்து நித்திரை செய்யும் சுதந்திரம் இன்று நாட்டில் நிலவுகின்றது. வாதுவை பொதுப்பிட்டிய பகுதியில் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் ராணுவத்திற்கு சொந்தமான பஸ் வண்டி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பஸ் வேக கட்டுப்பாட்டை இழந்தமையே விபத்துக்கான காரணம் என போலீசார் தெரிவித்தனர். கொழும்பிலிருந்து களுத்துறை நோக்கி பயணித்த பஸ் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது.
விடுதலை புலிகள் இயக்கத்தின் புலனாய்வு பிரிவை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சியில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன குறிப்பிட்டார். சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சந்தேக நபர் வவுனியா வைத்தியசாலையில் கடந்த 2006 ஆண்டு தொடக்கம் 2008 வரை சேவையாற்றியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் விடுதலை புலிகள் இயக்கத்தை மீள் உருவாக்கும் முயற்சியில் சந்தேக நபர் ஈடுபட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 50 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு சாலை கடற்பரப்பில் விமானம் ஒன்றின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வடக்கு கடற்படையினரின் சுழியோடிகளால் நேற்றிரவு விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்தார். கண்டுபிடிக்கப்பட்டுள்ள விமானத்தின் பாகங்கள் காங்கேசுந்துறை மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவத்தினருடன் இணைந்து சம்பவம் தொடர்பில் மேலதிக ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் கடற்படையின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக பலர் அகதிகளாக பல நாடுகளில் தஞ்சமடைந்தனர். யுத்தம் நிறைவடைந்து தற்போது அமைதியான சூழ்நிலை காணப்படுவதால் பலர் தற்போது தமது சொந்த இடங்களுக்கு திரும்பி வருகின்றனர். வவுனியா பாரதிபுரத்தில் வசித்து வந்த சுமார் 30 குடும்பங்கள் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி 2010 ஆண்டு இந்தியாவில் அகதிகளாக தஞ்சமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து மீண்டும் நாட்டில் ஏற்பட்ட அமைதி நிலையை அடுத்து இவர்கள் மீண்டும் நாட்டிற்கு திரும்பினர். இருப்பினும் இவர்களுக்கு நிரந்தர வீடுகள் அற்ற நிலையில் சிறு கொட்டகைகளிலேயே வாழ்ந்து வருகின்றனர். மழை காலங்களில் கொட்டகைகளில் நீர் உட்புகுவதனால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். என் வீடு இல்லை, மழை வந்தால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் இல்லை, டொய்லெட் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கு. ஏர்லேருந்து வந்திருக்கிறோம். வந்து 3 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு ஒரு வீடு திட்டம் தரேன்னு சொல்லி தரவே இல்லை. டிஎஸ்கிட்ட சொல்லியிருக்கோம், ஜிஎஸ்கிட்ட சொல்லியிருக்கோம், எல்லாத்திலையும் சொல்லியிருக்கோம். இந்த எல்லா கிராமத்துக்கும் வந்திருக்கு, எங்கள் கிராமத்துக்கு மட்டும் வரவே இல்லை. நாங்கள் இப்படி பிள்ளைகளை வச்சுட்டு என்ன செய்யறது? மழை வந்தால் எங்கெங்கே போய் நாங்கள் ஒளியிறது? எங்களுக்கு சொந்தக்காரங்க வீட்டில் எத்தனை நாளைக்கு நாங்கள் போய் இருக்கிறது? நாங்கள் இப்படியே இருக்கிறதா? எங்களுக்கு இந்தியாவிலேருந்து வந்து அந்த உதவி செய்கிறேன் இந்த உதவி செய்கிறேன்னாங்க, ஒரு உதவியுமே எங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் யாருக்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கறது? தமது அன்றாட தேவைகளுக்கு கூட நீரை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் வாழ்க்கையை நடத்தி செல்லும் இந்த மக்கள் நீரை பெற்றுக்கொள்வதற்காக சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். கொட்டகைகளில் வாழ்ந்து வருவதால் மின்சார வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாகவும் இதனால் தமது பிள்ளைகள் இரவு நேரங்களில் கல்வி நடவடிக்கைகளை தொடர முடியாதுள்ளதாகவும் இவர்கள் அங்கலாய்க்கின்றனர். பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமக்கான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து தருமாறு இந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இவர்களின் ஆதங்கம் இப்போது முற்றுப்பெறும்.